புலிக்கலவா 440 இருக்குது. இருக்கிற பாத்தீங்கன்னா இது வந்து ஐல, இது வந்து கொலிசாலை, இது ஓல்டு ஃபிஷர்மேன். இப்போ 29 இங்க இந்த மோத மீன் ஏலம் போட்டுட்டு இருக்காரு. போட் ஓனர் யாருன்னு? இவர் தான் அந்த போட் ஓனர். கஷ்டப்பட்டு இந்த மோதை பிடிச்சிட்டு வந்து அண்ணன் வேற என்னென்ன மீன் கொண்டு வந்தீங்க நீங்க? குருதல கொண்டாடு அடுத்தது 10,000 போட்டு அப்பா சொல்லி ஆவல எல்லாம் அங்க கொண்டு. சரி, எவ்வளவு ரூபா சொன்ன? 31,500. வெறும் 31,500. ஒரு 600 ரூபாய்க்கு 32. ரமேஷ் அண்ணா இங்க நிறைய பேர் சண்டை போடுதாங்க. நமக்கு இந்த சண்டையில ஆளு நம்ம இடப்பட வேண்டாம். வருங்க போமா. இங்க பாத்தீங்கன்னா அந்த லெதர் ஜாக்கெட் ஏலத்துக்கு போட்டிருக்காங்க. இதுதான் லெதர் ஜாக்கெட். முடிஞ்சா அண்ணா இதுக்கு பேரு லெதர் ஜாக்கெட். ஜாக்கெட் எல்லாம் போட்டுருக்கும். அதுல பின் இருக்கும் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் லெதர் ஜாக்கெட். நம்ம ஊர்ல கிளாத்தி, வெறும் கிளாத்தி. எது முறப்பா கிளாத்தி முறப்பா கிளாத்தி. மோத பாத்தீங்கன்னா 550 560 ரூபா கணக்குல மோத வித்துட்டு இருக்காங்க. இங்க இந்த மலுவை ஏலத்தை போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிளாக் குரூப்பர் இங்க ஏலத்தை போட்டிருக்காங்க. இது நம்ம ஊர்ல அலுவைன்னு சொல்லுவாங்க. இந்த கில்ஸ் கொள்ளாடி தண்ணி போகாம இருக்கிறதுனால தான் இதை இப்படி இந்த கயிறு வச்சு கெட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சாக்கில் போட்டு தான் இந்த மீனை கொண்டு வராங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ஏலமாக இருக்கணும், அது போக இருக்கிறதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. இது இந்த சின்ன அளவு ஏலத்தை போட்டிருக்காங்க. தட்டுமடி நீங்க ஒண்ணு மீனே கொண்டு வரல அண்ணே. என்ன அண்ணே இங்க என்ன நடக்குது அண்ணே? அண்ணன் செட்டு எத்தனை எவ்வளவு ரூபா போறேன்? 35,000 ரூபா வாங்க அண்ணே. கூட்டி நாலு காலுங்க இவர் தான் வள்ளத்தில் ஓனர் அண்ணா. இவ்வளவு தானே இன்னும் உண்டா? மோத நீங்க வீடியோ மட்டும் அப்ப எல்லாரோட இது உண்டா? இன்னும் உண்டா? மோத இன்னும் உண்டா? இது எவ்வளவு தூரம் போய் பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த மீன்? 70 கிலோமீட்டரா? நம்ம அப்ப கன்னியாகுமரி நேரம் வரும். அந்த அளவுல 70 கிலோமீட்டர். இதே நம்ம தோழர் தேவா. வெறும் தேவா இல்லை, வெறும் தேவா இல்லை, தோழர் தேவா. தோழர் ஜி தேவா. சரி, ஏலம் போட்டா பக்கத்தில் நிக்க முடியாது, அந்த அளவு சத்தம். இதே செட்டி, வல்லவள செட்டி. இங்க வரட்டு. இது மிஸ்டர் ராஜு. வெறும் ராஜு இல்ல, தலையில எப்படி மொட்டை ராஜு. அதனால இவரை மொட்டை ராஜு தான் கூப்பிடுறாரு. இது நம்ம ரோமியோ குழி ஏலத்தை போட்டிருக்காங்க. முடிஞ்சா அண்ணன் ஏலம் முடிஞ்சா? வெறும் 7,900. இவன் சினிமா நடிகர். பார்த்து வச்சுருங்க, அடுத்த சினிமால இல்ல அவரு அந்த பையன். முடிஞ்சா எத்தனை நாள் நிக்குது? 35,000. என்ன கேள்வி கூட்டினா கேளுங்க. 35,000 முடியுதா? இல்ல கிளாமரா தான் இருக்காரு பாக்குறதுக்கு. அண்ணே போஸ்ட் கொடுங்க அண்ணே. அண்ணா மண்டல வந்து வெட்ட அடிக்குது. பாத்தீங்கன்னா அந்த கலவா ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணே இது புலிக்கலவா சோரவகலவா? புலிக்கலவா சோரவகலவா. சரியா? எவ்வளவு ரூபா போகுது? 500 ரூபா போமா? 440 இருக்குது. 440. கூட்டிண்டா அண்ணா. இது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தை பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த மீன்? இது ஓல்டு ஃபிஷர்மேன். இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாதா ஆள் கிடையாது. தூண்டல் மீன்ல பிடிக்கிற இவர் வல்லவர். எத்தனை கிலோமீட்டர் போயிடுது தூரத்துல? கடல்ல 135 நாட்டிகள். 130 நாட்டில கிலோமீட்டர் 260 கிலோமீட்டர் தூரத்துல போய் தான் இந்த மீனை இவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க எத்தனை பேரா போவீங்க தொழிலுக்கு? 11 பேர். எப்படி தொழில் எப்படி 10-20,000 பங்கு கிட்டுமா? 20,000 30,000 பங்கு கிடைச்சாப்போ. சரி, நல்ல தொழில் அவங்க நடந்திருக்கு. எவ்வளவு நாள் தொழில் பார்ப்பீங்க? 11 நாளா? இந்த நாளில் அவருக்கு பரவாயில்ல தொழில். நம்ம ஒரு தேன் கம்பெனி தொடங்குமா? அப்போ தேன் கம்பெனி தொடங்குமா?
நீங்க கொடுங்க ஏன்ல கேளு மீன் டேஸ்ட் எப்படி இருக்கு மீன் டேஸ்ட் எப்படி இருக்கு வெறும் நெய்யாட்டு இருக்கா நெய் அதிகமாட்டு இருக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா இது வந்து அயிலை இது வந்து கொலிசாலை இது வந்து மேக்ரல் ஸ்காட்னு சொல்லுவாங்க இந்த மீன் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதோட ரேட் வந்து 230 ரூபா நம்ம ஹார்பர்ல போற விலை இது வந்து 100 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த ரெண்டு மீனோட டேஸ்ட் வந்து சின்ன லைட்டா டிஃபரன்ஸ் தான் அப்புறம் இதோட வைட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுல சேம் ஆயிரும் ஆனா ரேட் இந்த அளவுக்கு வித்தியாசம் அப்போ பட்ஜெட் கம்மியானவங்களுக்கு இந்த மீனை வாங்கி சாப்பிடலாம் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதையும் சாப்பிடலாம் வேணும்னா இதை வாங்கி சாப்பிடுங்க என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா இந்த மீனை வாங்கி சாப்பிட்றதா இன்னைக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ரேட் வந்து பாதிக்கு பாதி கம்மியா இருக்கு